ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பெட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம காங்கேய மாடு நம்ம வாங்கி 1 வருஷம் ஆகுது. அந்த மாடு இப்போ கண்டு போட்டிருக்கு. நம்மள்ட்ட மொதல் கண்டு ஏற்கனவே கண்டோடு தான் வந்துச்சு. நம்மள்ட்ட வரப்பே அந்த ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன். மார்ச் 25, 2025 வந்த ஃபோட்டோ அது. நம்மள்ட்ட ஒரு 5-6 மாதம் கழிச்சு ஹீட்டுக்கு வந்துச்சு. அப்போ டாக்டரை கூப்பிட்டு காங்கேயம் மாட்டு ஊசி போட்டோம். அப்போ ஊசி போட்டு செனை பிடிக்கலை. அப்புறம் பக்கத்தில் நம்ம மாப்பிள்ளை ஒருத்தர் மாடு, ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் வச்சுருந்தார். அவர்கிட்ட கேட்டோம், காங்கேயம் மாடு ரெடி பண்ணி சொல்கிறேன்னாரு. அப்புறம் அவர் தான் கொண்டு வந்தார். ஒரு மாடை கொண்டு வந்து 7வது மாதம் 2025 அந்த டயத்தில் மாட்டுக்கு போட்டோம். அப்போ செனை பிடிச்சிருச்சு. நல்ல மாடு, நல்ல குணமான மாடு. ஆள் பேர் யார் பக்கத்தில் போனாலும் எதுவுமே பண்ணாது. சின்ன குழந்த கூட பிடிச்சி கூட்டிகிட்டு வரலாம். அந்த மாதிரி நல்ல குணமான மாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எடுத்திருந்தோம். இதுதான் கண்டு. அது ஃபஸ்ட்டு போட்ட கண்டு மாதிரியே அதே கலரில் இருந்துச்சு. இந்த கலர் தான் கண்டு வந்துச்சு. அப்புறம் கலர் மாறிடுச்சு. இப்போ உள்ள அந்த கண்டோட வீடியோவை நான் உங்களுக்கு கடைசியில் இது பண்ணுறேன். அது கண்டோட நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி தான் கண்டு போட்டுச்சு. ஓரளவு காலையில் பாலை கொடுத்துருச்சு. இப்போ தான் கொஞ்சம் நின்று பழகுது. அதால் ஸ்டெடியாக நிற்க முடியலை. எனர்ஜி இருக்காது. ஒரு 2-3 நாள் பால் குடித்ததுக்கப்புறம் தான் அதுக்கு நல்லா எனர்ஜி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கயிறை ஊற்றி விட்டோம்னா தவி விளாண்டுக்கிட்டு இருக்கோம். நல்ல கண்டு, நல்லா இருக்குது, அழகா. மாடு நல்ல பெரிய மாடு, மயில மாடு. நல்ல சைஸு, நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும். பெரிய சைஸ் மாடு. நம்மளே ரேட்டு கூட கொடுத்தா வாங்கினோம். நாட்டு மாடு வேணும் அப்படின்றதுக்காண்டி. இப்போ இதோட போன கண்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுவும் பொட்டை கண்டு தான். இன்றைக்கி போட்டிருக்க கண்டும் பொட்டை கண்டு தான். இதுவும் நல்லா அன்பாக இருக்கும். ஆளை பார்த்தா வெறிச்சு ஓடாது. ஆளுக்கு நல்லா பழகும். இது பிறந்து கரெக்டாக 1 வருஷம் 1 மாதம் ஆகுது. நல்ல கண்டு, நல்லா ஆளை பழகும். நம்ம அதுக்கு மேய்ச்சலில் கட்டிடுறது. மதியானம் எல்லாத்தையும் பிடிச்சி தண்ணி காமிச்சு கட்டுத்தரையில் போட்டுருவது. அவ்வளோதான். நம்ம கிளம்புனோடனே மாடை கண்டு கிளம்பிருச்சு. அப்புறம் ஈவினிங் டைம் நம்ம மாட்டுக்கு பால் பீச்சிடலாம் அப்படின்ட்டு கண்டை குடிக்க விட்டு பார்த்தா கண்டு குடிக்காது. ஃபஸ்ட்டு இன்றைக்கி பிறந்தங்கன்னா அதுக்கு சரியாக தெரியாது. அதை ட்ரை பண்ணோம். அது திரும்ப அது வாயை எடுத்துருச்சு. அதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாலை வாயில் வச்சு விட்டோம். மடுவை வச்சோடனே அது பால் குடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஃபஸ்ட்டு வர சீம்பாலை எடுத்து எப்பயுமே கிணத்துல ஊற்றிடுவோம். முன்னாடிலேருந்து அது பண்ணுறாங்க. அது என்னன்னா கொஞ்சம் பால் ரொம்ப கெட்டியாக இருக்கும், கொழுப்பாகவும் இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மொதல் நாள் பால் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. 2வது நாள் சீம்பால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 2வது நாள்லேருந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கண்டு அதுவாகவே நல்லா பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாளையிலேருந்து அதுவே பழகிடும். ஓகே, நான் இந்த கண்டோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போடுற வீடியோஸ் கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.